போயிட்டீங்களா குற்றச்சாட்டு? எப்படி சார் குற்றச்சாட்டு? வேற அப்ப உங்களுக்கு வந்து கிஃப்ட் குத்தா நான் உங்க மன்றத்துக்கு வந்துட்டேனா? இப்போ நீங்க நான் உங்களை ஆட் பண்ணி போடுறேன், நீங்க வந்து ட்விட்டர்ல பாக்குறீங்க, உங்களுடைய மேனேஜர் கிட்ட நீங்க சொல்றீங்க இது யார் நல்லா வரைஞ்சிருக்காங்க, யார் இந்த தம்பின்னு கேக்குறீங்க. அவர் எனக்கு வந்து மெசேஜ் பண்றாரு இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல இதுவோ இல்ல போன் நம்பரோ யாருக்கிட்ட வாங்கி என்கிட்ட பேசுறாரு. நீங்க யாருங்க? ஹரிஷ் ஆர்னில இருக்கேன். என்னங்க பண்றீங்க? ஆர்டிஸ்டா இருக்கேன். இல்லங்க என்ன பண்றீங்க, என்ன பிசினஸ்? அங்க நான் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கேன். நான் ஓப்பனா சொல்றேன்னு. அங்க நான் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கும். அவங்க என்ன ஐயோ வானா சொல்றாங்க, ஐயோ அப்படியா அதுல இருக்கிறாரா வானா சொல்றாங்க. அப்படிங்களாங்க, சூப்பருங்க, சூப்பரா ஒர்க் பண்ணுங்க. என்னங்க விஷயம்? இல்லங்க உங்களது ஆர்ட் சார் பார்த்தாரு, அருண் சார் பார்த்தாரு, ரொம்ப சூப்பரா இருக்குதுன்றாரு, உங்களை நேர்ல கூப்பிட்டு பாராட்டணும்னு ஆசைப்படுறாரு. என்ன சார் தப்பு? அந்த மாதிரி வந்து அதான் சார் ஒருத்தர் மட்டும் நான் அவருக்கு பேனர் வச்சுக்கிறேன்னா, தியேட்டர்ல அவர் படத்துக்கு நான் பேனர் வச்சுக்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து ஒருத்தர் மட்டும் இல்ல சார். யுவன் சங்கர் ராஜா, அதுக்கப்புறம் அருண் விஜய் சாரு, அதுக்கப்புறம் விக்ரம் சாரு, அதுக்கப்புறம் பார் ரஞ்சித் சாரு. அஜித்துக்கு தானே வச்சிருக்கீங்க? எதுக்கு சார் பேனரா? அஜித்துக்கு பேனரா? பேனர் வச்சீங்களா இல்ல அவருக்கு வந்து இது கொடுத்தீங்களா இல்ல அவரு படத்தை வரைஞ்சு கொடுத்தீங்களா? ஆமா சார், பெயிண்டிங் பண்ணி கொடுத்தேன். தப்பு இல்லையே, தொழில். நான் வந்து சார் நான் இப்ப கூட சொல்றேன், கட்சியில தப்பு பண்ணா என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு தலை வணங்குறேன். அதுக்கு நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் ஏன் உங்க கட்சியில இருந்து விலகிட்டாருன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கா? காரணம் நான் உண்மையான காரணம் சொல்லட்டுமா சார்? என் கட்சியில வந்து காசு வசூல் பண்ணி மிஸ்யூஸ் பண்றாங்க. யாரு? இதுல மன்றத்துல இருக்கிறவங்க, எங்க மன்றத்துல இருக்கிறவங்க. மாவட்டத்துல இல்ல எங்க டவுன்ல, ஆரணில. உங்க இளைஞரணிலையா இல்ல வந்து டோட்டலாவே வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. ஓகே. இப்போ ஒரு பேனருக்கு 5000 ரூபாய் ஆகுதுன்னா ஒரு 5000 வசூல் பண்ணாங்க, அதுல 3000 பேனருக்கு ஆகும், மீதி வந்து 2000 நிக்குது. அந்த 2000 எங்க போச்சு நான் கேள்வி கேட்கறேன். அதுக்கு என்ன வந்து லோக்கல்ல பிடிக்கல. சரி, லோக்கல்ல பிடிக்கல, அது ஒண்ணாச்சுங்களா. இப்ப மெயின் ரீசன் நீங்க இன்னும் மெயின் ரீசனுக்கே வரல. என்ன வந்து எதுக்காக என்ன வந்து என்ன வந்து கட்சியில இல்லைன்னு சொல்றாங்க, மெயின் ரீசனுக்கு வரல. கட்சி ஆரம்பிச்சிச்சு சார், கட்சி இது வந்து மக்கள் இயக்கத்துல ஆனந்த் சாருக்கும் எனக்கும் நான் அதுல இருந்து 2018 இருந்து, ஏன்னா என்னடா இது நம்ம பிசினஸ், நான் வந்து ஆசைப்பட்ட கோர்ஸ் ஆர்ட், என்னுடைய ஆர்ட் நான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கும்போது சோசியல் மீடியா இல்ல, போன் இல்ல, எதுலையுமே போட முடியல, நான் வந்து விளம்பரம் ஆகல. இப்போ நான் வந்து விளம்பரம் ஆகிறேன். என்னுடைய பெயிண்டிங் நான் ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போட்டா எனக்கு வியூஸ் வருது, என்ன பாராட்டுறான். யூடியூப்ல பாத்தீங்கன்னா சில்வர் பட்டன் வாங்கிட்டேன். எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ஹரிஷ்னு ஒரு பேர் சார். என்னுடைய நேம் ஹரிஷ், என்னுடைய அப்பா பேர் வந்து ராஜு. ஆனா நான் இன்சல் போட்டு வச்சுக்கிறது விஜே, ஹரிஷ் விஜய் ஆர்ட் மாஸ்டர். விஜேன்றது தலைவர், அதை நான் இப்ப போடல. எப்ப நான் இந்த இயக்கத்துக்கு வந்தேன் பாருங்க, அப்பவே என்னுடைய அடையாளத்தை நான் மாத்திக்கினேன், விஜே ஹரிஷ் விஜய் ஆர்ட் மாஸ்டர். அந்த மாதிரி நான் பொய்யா இருக்கிறோம். ஏன் இன்சல் ஒரு அப்பா இன்சல் மாத்தவானா சார்? யாருன்னா நீங்க நான் பொய்யா இருந்தா கூட நீங்க இப்ப கூட எடுத்து நீங்க எல்லாத்துலயும் பாருங்க. அந்த அளவுக்கு நான் வந்து தலைவரை மதிக்கிறேன். நான் பேசுறது காரணமே தலைவரை சுத்தி ஒரு பெரிய சதி நடக்குது. விஜய் சுத்தி சதி நடக்குது, பயங்கரமா சதி நடக்குது. எந்த விஷயமா ஒரு உண்மையா குற்றச்சாட்டை சொல்றீங்க? குற்றச்சாட்டுல சார், உண்மையான விஷயத்த பேசுறேன். யார் அந்த சதி பண்றாங்க? சார் பண்றாரு, ஆனந்த் சார் பண்றாரு. முழுக்க அவருக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு முழுக்க அவர் இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலிருந்து யார் யார் வரணும், ஒரு மாவட்டத்துக்கு 15 பொறுப்பாளர்கள் நியமனத்துல மாவட்ட செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர், செயலாளர், பொருளாளர், இப்படி 15 பொறுப்பு இருக்குது. இப்படி 120 மாவட்டமா பிரிச்சு இந்த பெரிய பொறுப்பை அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாரு. அவரை பார்த்து நீங்க இப்படி சொன்னீங்கன்னா சரிங்க சார். 15 பேருக்கு வந்து போஸ்டிங் போட்டுக்கிறாங்களா? உங்களுக்கு நான் அது போன்ல காட்டுறேன் சார். அந்த வந்து 15 பேர் யார் யார் போஸ்டிங் போட்டுக்கிறாங்கன்னு நீங்களே படிங்க. அது வந்து யார் யாரு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா சில விஷயங்க வந்து தலைவருக்கு வந்து போறது இல்ல சார். யாருக்கு? விஜய் அவர்களுக்கு போறது, தலைவருக்கு எந்த விஷயமும் போறது இல்ல. இது கொஞ்சம் படிங்க சார், நீங்களே அங்க நேம் இருக்கு பாருங்க. திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் போலூர் தொகுதி, ஆரணி தொகுதி மாவட்ட கழக செயலாளர் எம் சத்யராஜ். அவர்தான் சத்யா. சரி, அவர் வந்து செய்யார் சார். மாவட்ட கழக பேர் சொல்லிட்டீங்க, அவர் வந்து எந்த ஊருன்னு சொல்லல, செய்யார். அவர் எம் சத்யராஜ்ங்கிற வந்து செய்யார். ஓகே. அடுத்ததா வந்து மாவட்ட கழக இணை செயலாளர் டி சத்யராஜ். அவர் வந்து ஒன்றிய தலைவர், அதாவது மக்கள் இயக்கத்துல அவர் இருந்து உங்க கூட டிராவல் பண்ணிட்டு வர. அவர் வந்து மக்கள் இயக்கத்துல, அதாவது என்னோட முன்ன உங்களுக்கு முன்னாடி அவர் வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் பொறுப்பா? பொருளாளர் வந்து எஸ் அசோக் குமார். அவர் வந்து இளைஞர் அணி செயலாளர் எனக்கு. ஓகே. அவரை வந்து மாவட்டத்தில் கொடுத்துருவாங்க. ஓகே. துணை செயலாளர் கற்பகம் வந்து கட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் கொடுக்க கூடாதா? கொடுக்கட்டும் சார். அந்த வைத்தறிச்சல் தான் உங்களுக்கு. இப்ப நீங்க எனக்கு 12 வருஷமா இருக்கு சார். நான் இப்பவும் சொல்றேன், நான் வந்து போஸ்டிங்காக பேசல. இப்ப சொல்லிட்டீங்களா, அது நான் ஆன்சர் பண்ணிடுறேன். என்ன நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் ஆன்சர் பண்ணல. நேத்து வந்து உங்களுக்கு கொடுங்க. அப்ப எதுக்கு மைக்ல வந்து படிப்பட உறுப்பினரா போஸ்டர் ஒட்டி வந்தவங்களுக்கு தான் வீட்டு தேடி பதிவு வரேன்னு சொல்றீங்க?
ஏன் எங்களை ஏமாத்துறீங்க? அதானே நாங்க வந்து நம்பி வீட்டுல உட்காந்துக்கிறோம். சரி, நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கெச்சிரும் எல்லாருக்கும்னு. சார், நான் இப்பவும் என் மனசார பேசுறேன். நான் கட்சியில இல்லைன்றது தான் எனக்கு பிரச்சனை. எனக்கு பதவி தேவையில்ல. நான் தலைவருக்கு நான் சாவரில் உண்மையை உழைக்குவேன். இவங்க எனக்கு கட்சியில சேர்த்துக்கினாலும் சரி, என்னை இல்லாம துரத்தி விட்டாலும் சரி, நான் அவர் பிறந்த நாள், அவர் படம், அவர் என்ன வந்து அறிக்கை விடுற ட்விட்டர்ல அத்தனை செய்வேன். தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து அது போதும் பேரு. எனக்கு ஆரணியில அந்த பேர் போதும். அங்க நடக்கிற அநியாயத்தை வந்து பேசணும் சார். எல்லாம் இது யாரும் என்ன பண்றாங்க, இது பேசிட்டா இவர் கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. இப்ப மட்டும் நகரம், இப்ப மட்டும் உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு வந்து கீழமா வச்சுக்கிறாங்க. உங்களை ஒரு ஆள் தான் இருக்காங்க, நீங்க என்ன நிறைய பேர் இருக்க மாதிரி சொல்லுங்க. எல்லாமே இருக்கிறாங்க சார், நிறைய பேரு. எத்தனை பேர் இருக்காங்க சார்? 50% மேல வெளியேறாங்க சார். 50%? அதான் சார் நான் உங்களுக்கு சொல்ல, நான் உங்களுக்கு எல்லாமே ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்த துணை செயலாளர் வந்து திவ்யா ஷாம். இப்ப நான் உங்களுக்கு வந்து ஷாமன் சொன்ன பாருங்க, போலூர்ல இருந்து. அவர் ஷாமன், அவர் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு. அதனால எனக்கு வேணா, எங்க ஒய்ஃபு கொடுத்துருங்கன்ட்டாரு. அவங்க ஒய்ஃப் வந்து பிஎஸ்சி போட்டுக்கிறாங்க பாருங்க, நர்ஸா இருக்காங்க. இவங்க போலூர்ல இல்ல, தாமரத்துல இருக்கிறாங்க, செட்டில் ஆயிட்டார் தாமரத்துல. இவர் வந்து ஆனந்த் சார் விசுவாசி. இவர் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவர் வந்து அதான் என் கூட டிராவல் பண்றாரு. இவரு போலூர்ல இல்ல. இப்ப அங்க போலூர்ல யார் வேலை செய்யறது? இப்ப அவருக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. இல்ல சார், இரு சார், இப்போ அது வந்து போலூர்ல இல்லன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். போலூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆர்னில இருக்கிறவங்களுக்கு தெரியும், மாவட்ட செயலாளருக்கு தெரியும், பாரதி அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா அவர் தானே மக்கள் இயக்கத்துல வந்து இருக்கிறாரு. 30 வருஷமா இருக்கிறாரு சார் அவரு. இப்ப எங்களுக்கு பேரெல்லாம் வந்து பாரதி டீம். எங்களுக்கு வந்து பேர் வந்து தலைவர் ரசிகர் இல்ல, பாரதி டீம். இப்ப நீங்க இந்த 50% வெளியே இருக்காங்கன்னு சொல்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சொல்றீங்களா? டோட்டலா மொத்தமா சொல்றீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு 30% வெளியே இருப்பாங்க. வந்தவாசியில அப்படியே விட்டாங்க, செய்யாறுல விட்டாங்க. அவங்க எல்லாம் பழைய ஆளுங்களை யாரும். ஏன்னா மரியாதை இல்லை. இப்போ எங்க வீட்லயே எங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, உனக்குதான் மரியாதை இல்லையே. இல்ல, நீங்க அது பாருங்க, நீங்க வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல சார். ஓகே, சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க சார். அடுத்து எஸ் விஜயலட்சுமி உறுப்பினர்கள். அவங்க வந்து 3 மாசம் தான் சார் ஆச்சு. அவங்க யாருன்னே தெரியல. நான் வந்து 12 வருஷமா இருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒழிச்சிருக்கேன். என் பொண்ணு அதுல இருக்கிறாங்கன்னா அவங்க சொல்லலாம் தைரியமா, எங்க அப்பா ஒழிச்சாரு, எங்க அண்ணன் ஒழிச்சா, அதனால 5 பேர் லேடிஸ் போட சொன்னாங்க. என் பேர் போட்டு சொன்னீங்க. திவ்யா ஷாமா அவங்க ஹஸ்பண்ட் அங்க இருக்காரு, அதனால அவங்க அங்க அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. அவங்க ஆள் இல்ல ஊர்ல, அது ஒண்ணு. இவங்க விஜயலட்சுமி யார் சார்? எனக்கு தெரியல. எனக்கு தெரியாது. 12 வருஷமா நான் இருக்கிறேன். அவங்க வந்து எப்போ வந்தாங்க? 3 மாசம் ஆச்சு. அவங்க வந்து எதுவுமே எந்த ஒரு பணியும் வந்து நம்ம மக்கள் இயக்கத்துல செஞ்சது இல்ல, கட்சியில செஞ்சது இல்ல. அவங்களுக்கு போஸ்டிங் அது வந்து எந்த அடிப்படையில? இதை நான் கேட்டா நான் ரவுடி. நீங்க ரவுடிசம் பண்றதா குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா சார், அதான் இதை கேட்ட ரவுடி. இது அப்ப நான் கேக்குறது ரவுடிசமா சார்? அப்ப நான் தலைவர்கள் நடக்கிற எல்லா தப்பும் நான் பார்த்துன்னு போயிட்டா நல்லவேன். ஆமா சார், ஆமா நீங்க கேக்குறீங்க. ஆமா சார், சூப்பர் சார், தலைவர் சூப்பரா போட்டுக்கிறாரு. ஆமா இவர், ஆனா இதெல்லாம் வந்து தலைவர் போடல. தலைவர் பேரை சொல்லி அங்க நடக்கிற சதி. விஜய் அவர்களை சுத்தி சதி நடக்குன்னு சொல்ல கண்டிப்பா நடக்குது 100%. அப்புறம் சார் கவிதா எம்ஏ, கவிதா எம்ஏ 2வது செயற்குழு உறுப்பினர். அவங்க யாருன்னு தெரியலையே. சரி, அடுத்து 3வது வி லதா. இவங்க யாருன்னா எனக்கு வந்து சிரிக்கிறதா அழுவுறதா தெரியல. அந்த அளவுக்கு என்ன இருக்குது? எனக்கு வந்து சின்ன மாமியார் முறை இவங்களா எங்க ஏரியா. எனக்கு வந்து சின்ன மாமியார் முறை எங்க ஏரியா. இவங்க ஃபேமிலி பக்கா அதிமுக. அவங்க பையன் பக்கா அஜித் ரசிகர். வரட்டும், யார் வேணாலும் வரலாம். தலைவர் அதானே சொல்றாரு, ஆனந்த் சார் அதானே சொல்றாரு மேடியில. யார் வேணாலும் நம்ம யார் வேணாலும் வரட்டும், இட்டுக்கலாம். ஆனா ஒழிச்சவங்களுக்கு பதவி. யார் வேணாலும் வரட்டும், நம்ம எல்லாரையும் நம்ம வந்து யாரையும் வேணான்னு சொல்ல, யார் வேணாலும் வரட்டும், நம்ம இட்டுக்கலாம். ஆனா அந்த மக்கள் இயக்கத்துல யார் அடிப்படை உறுப்பினர் வகிச்சான் அவங்களுக்கு தான் பதவி. இவங்க வந்து அதிமுக 2ஆ பிரியும் போது டிடிவி தினகரன் கட்சியில வந்துட்டாங்க. யாரு அவங்க? லதா வந்துட்டு என்கிட்ட ரோட்ல நான் போயின்னு என்கிட்ட வந்து, மருமகனே டிடிவி தினகரன் போட்டுரு 2021 மாமியாரே போ மாமியாரே அப்படின்னு கேலி பண்ணிட்டு நான் அப்படிதான் நாங்க பேசிக்குவோம். ஓகே, இது உண்மையா போய் அவங்க பாப்பாங்கல்ல. சரி, அடுத்து எம் ஸ்னேகா பிஎஸ்சி பிஎட். இவங்க வந்து டீச்சர், சேத்பேட்ல இருக்காங்க. சேத்பேட்டு இவங்க கட்சியிலே கிடையாது. கட்சியில கிடையாது, எப்படி செயற்குழு உறுப்பினர்? அதுதான் சொல்லுங்க சார். பிரகாஷ்னு ஒரு பையன் பக்கா திமுக, அவர் வந்து கட்சிக்கு வந்துக்கிறாரு. இப்போ வந்தார் கட்சிக்கு, 3 மாசம் ஆகுது. அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல அவங்களுக்கு போஸ்டிங். சரி, அடுத்ததா வந்து மெஹபூப் பாஷா, பாபு பாஷா, மெஹபூப் பாஷா, பாஷா பாய். அவர் வந்து பாஷா பாய்னுவோம். அவர் வந்து 4 வருஷம் ஆகுது ஆரணி. சரி, அப்ப அவர் அந்த பொறுப்புல. சசிகுமார் பிஏ, அடுத்து அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வந்து 6 மந்த் ஆகுது. வரட்டும் சார், நான் என்ன சொல்றோம், வாங்க.
சரி, இப்ப மிச்சம் இருக்கவங்க எல்லாம் இது ஏரியால இருக்கவங்க தானே? அப்ப அதுல ஆறுமுகம் ஆறுமுகம் வந்து சந்தவாசல், அவர் வந்து போலூர் தொகுதி. ஆறுமுகம் யாருன்னு கேட்டீங்கன்னா 2018 என்கிட்ட வராரு என் வீட்டுக்கு. நான் வந்து சேர்றேன், நான் கட்சியில சேர்றேன், நான் இந்த மாதிரி வந்து இயக்கத்துல சேர்றேன்றாரு. அப்ப நான் வந்து சந்தவாசல் வந்து ஆரணி தொகுதி நினைச்சுக்கின்னு அவருக்கு நான் தான் போஸ்ட் டிசைன் போட்டு எல்லாம் பண்ணி தரேன் சர்க்கார் படத்துக்கு. நாங்கெல்லாம் இப்போ இளைஞரணி சார்பா ஒரு போர்டு ஓபன் பண்றோம், எல்லாமே யூடியூப்ல ரெக்கார்டுக்கு நான் கொடுக்குறேன், போறோம். அப்புறமேட்டு பார்த்தா அது போலூர் தொகுதியா வருது. இது தப்பாகுது, இது போலூர் தொகுதி வருது உங்களுக்கு. நீங்க போய் மாவட்ட தலைவர் பாருங்க பாரதி அண்ணன், இது தப்பு, உங்க தொகுதியில நான் வரக்கூடாது, என்னுடைய தொகுதி ஆரணி. அவர் போலூர் தொகுதியில போய் பாரதி அண்ணன் கிட்ட மாவட்ட செயலாளர் கிட்ட போய் பார்த்து அவருக்கு வந்து ஒன்றிய பொறுப்பு கொடுத்தாங்க. அவர் வந்து பயணிச்சு நிற்கிறாரு. அடுத்து டி குபேரன். குபேரன் யாருன்னே தெரியல சார். அவரெல்லாம் எங்க கட்சியில எங்க இதுவே இல்ல சார். அவங்க புருஷோத் வந்து 3 வருஷம் ஆகுது சார் இயக்கத்துக்கு. அவர் வந்து ஆரணி ஒன்றிய செயலாளர். ஓகே. ராமச்சந்திரன் 6 மாசம் தளபதி பர்த்டேக்கு 50வது வருஷம் பர்த்டேக்கு என்கிட்ட வீட்டுல வந்து என்னை வந்து சேர்த்து விடுங்கன்னா, நான் வந்து மக்கள் இயக்கத்துக்கு வரேன், 6 மாசம் ஆகுது, என்னை வந்து சேர்த்து விடுங்க, நான் வந்து மக்கள் இயக்கத்துக்கு வரேன். அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு, நான் சும்மா பேசணும்னு அவசியம் இல்லை, எல்லா ப்ரூஃபும் உங்களுக்கு கொடுக்குறேன், எல்லாமே லிங்க்கும் கொடுக்குறேன் அனுப்புறேன். அவரை வந்து இங்க என்ன பிரச்சனைனா, இப்ப அவருக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், அவருக்கும் செயற்குழு உறுப்பினர், மாவட்ட 6 மந்த். இப்ப இதுல பணம் இல்ல, ஜாதி இல்ல, அதுக்கப்புறம் விசுவாசம் இல்ல. எந்த அடிப்படையில வந்து 3 மாசம் வந்தவங்களுக்கு என்ன உழைச்சாங்க காட்டுங்க. இல்ல இப்போ நான் பொய்க்காரன், இவர் வந்து பொய் சொல்றாரு, இவர் ஜாதி மதத்தெல்லாம் இஸ்கிறாரு, அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. யாரு உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. ஆனந்த் சார் அப்படித்தான் பாக்குறாரு. ஓகே, ஏத்துக்கிறேன், கொடுங்க. எந்த நான் எடுத்துன்னு வரேன், 12 வருஷம் உழைச்சது எந்த நான் எடுத்துன்னு வரேன். சரி ஓகே, நான் தான் பொய், நான் ஆர்டிஸ்ட், ஏன்னா மற்றவங்களாம் வரையக்கூடாது. ஆனந்த் சார் வந்து ரூல்ஸ் போட்டுக்கிறாரு, மற்றவங்களை வரையறவங்கள கட்சியில் இருக்கக்கூடாதுன்ட்டு. தலைவர் முக்கியமான ஆளு ஒருத்தருக்கு ஒரு மாநில லெவல்ல போஸ்டிங் போட்டுக்கிறாரு. அவர் வந்து எத்தனை வந்து ஆக்டர் கூட போட்டோ பிடிச்சிக்கிறாரு. நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? அப்ப இவங்க வந்து தலைவர் தப்பு சொல்றாங்களா, என்ன தப்பு சொல்றாங்களா? எப்படி சார், எனக்கு புரியல. அவர் நாலேஜுக்கு எதுவுமே போல. எங்களை ரோட்லயே வெளியே நிக்க வச்சு, உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மீட்டிங் வச்சுக்கிறப்போ யார் சொன்னது? திருவண்ணாமலை மாவட்டத்தில் வச்சிருக்க ஆனந்த் சார் சொல்றாரு, வாட்ச்மேன் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. நாய் மாதிரி துரத்துறாங்கன்னு சொல்லி நீங்க பேசிருந்தீங்க. ஆமா சார், நாய் தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால்